இதுவரை 4 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்துள்ள விடியா திமுக அரசு மக்களின் குறைகளை தீர்க்கவில்லை என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் அதிமுக மரக்காணம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு திண்டிவனத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது சிறப்புரையாற்றிய மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் 3 வருட காலமாக எதுவுமே செய்யாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பொய் கூறி வருவதாக தெரிவித்தார். 4 பட்ஜெட் போட்டாச்சு, இன்னும் ஒரே ஒரு பட்ஜெட் தான் இருக்குது. இந்த ஆட்சியுடைய நிறைவுக்கு இன்னும் ஒரு பட்ஜெட் தான் இருக்குது. இந்த 4 பட்ஜெட்ல உங்களுடைய கஷ்டம் எல்லாம் போயிடுச்சா? உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு வந்துருச்சா? வீட்டுல படிச்சிருக்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா? சொன்னாரு, நாங்கள் வந்தால் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் காலியா இருக்குது. எல்லா வேலை வாய்ப்பையும் நாங்கள் பூர்த்தி செய்வோம். 3 வருஷம் கழிச்சு இப்பதான் சொல்லிட்டு வாங்கி தருகிறார். இன்னும் 2 வருஷத்துல நான் 1 லட்சம் பேர் கொடுவேன். அதுவும் 2 வருஷம் கழிச்சு நீ இருப்பியே இல்லையான்னு யாருக்கு தெரியும்? 3 வருஷம் எதையும் செய்யாம இப்ப சட்டம் அது எதுக்காக சொல்றாரு? இன்னும் 10 நாள்ல தேர்தல் அறிவிக்க போறாங்க. தேர்தலுக்காக சொல்கின்ற வார்த்தை என்ன சொல்றாரு? 2030க்குள்ள எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க போறாங்க. கலைஞர் வீடு கட்டுறது இந்த பித்தலாட்டத்தனம். தொடர்ந்து பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் தருவதாக கூறி விடியா திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். 3 வருஷம் ஆட்சியில் என்ன செய்திருக்க? என்ன சாதனை? சொன்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? என்ன சொன்ன? நான் முதலமைச்சர் ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவிக்கும், நல்லா கேட்டுக்க, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதமானால் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னது யார்? இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்துட்டாரா? கொடுக்கப்பட வேண்டியது 2,24,00,000. இன்றைக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பது 1,04,00,000 தான். அப்போ 1,20,00,000 பேர் என்ன? நீ ஏமாத்தி தானே ஓட்டு வாங்கின. மேலும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை ஏன் விடியா திமுக ஆட்சியில் நிறைவேற்ற முடியவில்லை என்றும், கருணாநிதி பெயரில் கடலில் பேனா வைக்க மட்டும் பணம் உள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். 10 ஆண்டு காலம் அந்த திட்டத்தை நிறைவேற்றணுமா இல்லையா? 2011 இருந்து 2021 வரைக்கும் அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மாவுடைய ஆட்சியிலும் எடப்பாடி ஆட்சியிலும் நாங்க எங்களால் நிறைவேற்ற முடிந்ததா இல்லையா? சொல்லு. இப்ப ஏன் இந்த ஸ்டாலினால் அதை நிறைவேற்ற முடியவில்லை? என்ன காரணம் கேட்டா பணம் இல்ல. ஏன் உங்க அப்பா பேர்ல கருணாநிதிக்கு கடல்ல பேனா சின்ன வைக்கிறதுக்கு மட்டும் பணம் வருதா? கருணாநிதி பேர்ல நூலகம் அமைப்பதற்கு மட்டும் பணம் வருதா? எங்க பார்த்தாலும் கருணாநிதி பேர்ல கட்டணம் திறக்கிறீங்க, அதுக்கு மட்டும் பணம் வருதா? தொடர்ந்து பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமியின் பேச்சு நேரலையில் ஏன் துண்டிக்கப்படுகிறது எனவும் கேள்வி எழுப்பினார். சமூக நீதி, சமத்துவம் வாய்க்கிலே பேசுவாங்க, ஆனா எதையும் தன்னை விட எவனும் வந்துடக்கூடாது. இப்படியே இருக்கணும் இந்த மக்களுக்கு அழிவு வரக்கூடாது, உலக நேரம் தெரியக்கூடாது என்று அப்படியே வச்சிருக்க. ஏன் கொடுக்க மாட்டேற? கேட்ட சட்டமன்றத்தில் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி இந்த சட்டமன்றத்தில் கேட்ட டிவி கட் பண்ணிடுறான். அவர் பேசினாலே டிவியை கட் பண்ணிடுறான். நீ ஆம்பளை அந்த தைரியம் வந்தா எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் பேசுறத நீ ஒளிபரப்பே. தேர்தலுக்காக மட்டுமே மத்திய அரசு கேஸ் விலையை 200 ரூபாய் குறைத்துள்ளதாக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டினார். இந்த அரசு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. கவர்ச்சிகரமான திட்டங்களை வாயால் வட சுட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படி மத்தியில் ஒரு அரசாங்கம் இருப்பார் 10 வருஷமா எலெக்ஷன் வரும்போது தான் 600 ரூபாய் இருந்த கேஸ் 1200 ரூபாய் ஆகினாங்க.
அவர் இதோட அவர் பெரியவர், ஒரு சின்ன மீன் அவர் பெரிய மீன். 200 ரூபாய் இருந்தது, 1500 ரூபாய் கேஸ் ஆச்சு. இப்ப எலெக்ஷன் வருதுன்னு உடனே 200 ரூபாய் குடிச்சுக்கிறாரு.